புழல் பகுதியில் காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்த இந்து மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஒளி மலரஞ்சலி. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காம் பகுதியில் 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் கடந்த 25 ஆண்டுகளில் காஷ்மீரில் நடந்த மிக மோசமான தாக்குதலாக கருதப்படுகிறது. பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறிவைக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இயங்கும் லஷ்கர்-ஏ-தொய்பா அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றது. இந்த சம்பவம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கடுமையான உள்நாட்டு மற்றும் சர்வதேச அரசியல் பின்னடைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரிதாபகரமான சம்பவத்தில் உயிரிழந்த இந்து மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு பாஸ்கர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புழல் மண்டலத்தில் செங்குன்றத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவில் அருகே புழல் மண்டல தலைவர் திரு ரஜினியின் தலைமையில் மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் திரு குமாரின் ஏற்பாட்டில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திருமதி சத்யா, திரு ரமேஷ், முரளி செட்டியார், திரு சிலம்பரசன், திரு KT சீனிவாசன், திரு MS ரவி, திரு சத்யநாராயணன், திரு ஹரி வடகரை, திரு அருண் சம்பத் மற்றும் தாமரை சொந்தங்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்.